ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். எங்கே அப்படின்னா ஜிஆர்டியில் தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. நம்ம எப்படி நம்மளுடைய கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இதோடைய கேஷ்பேக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை எப்படி நம்ம வவுச்சராக மாற்றலாம், அதன் மூலமாக எப்படி ஜிஆர்டி, டனிஷ்க், கல்யாண் இந்த மாதிரி ஒரு ஜுவல்லர் ஷாப்போட கிஃப்ட் கார்டு எப்படி ரெடீம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ வீடியோட லிங்க் டாப் லெஃப்ட்டில் நான் கொடுக்குறேங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இப்போ இந்த வவுச்சரை யூஸ் பண்ணி நான் ஜிஆர்டியோட 500 ஒர்த் உள்ள ஒரு வவுச்சர் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேங்க. ஸோ இந்த வவுச்சரை கடையில் கொண்டு போய் எப்படி ரெடீம் பண்ணேன், என்ன பொருள் வாங்கினேன், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான யூனிக் கலெக்ஷன்ஸ் இந்த தடவை நான் பார்த்துருந்தேங்க. ஸோ அதையும் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். பார்க்குற உங்களுக்கு ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 300 ருபீஸ்லேருந்து ஒரு அப் டு ஒரு 3000 ருபீஸ்க்குள்ளே நிறைய யூனிக்கான கிஃப்ட் ஐட்டம் சில்வரில் நிறையா ஜிஆர்டியில் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அவரோட சில்வர் டச் எப்படி இருந்தது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் February 27 ஃப்ரைடே அன்னைக்கு ஈவினிங் ஒரு 8 o'clock போல் தான் ஜிஆர்டிக்கு நான் அடையார் பிரான்ச் தாங்க போயிருந்தேன். ஸோ அன்னைக்கு சில்வர் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 295 ருபீஸ். கோல்டு ரேட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 14,810. பட் இன்றைக்கி March 2, இன்றைக்கி ரேட் அப்படியே பீக்கில் போய்கிட்டே தான் இருக்குது. மார்னிங் ஒரு ரேட் இருந்தது, இப்போ ஆஃப்டர்நூன் 15,613 மாதிரி இருக்குது. ஸோ நிறைய யூனிக் கலெக்ஷன்ஸான கிஃப்ட் இங்கே வச்சுருந்தாங்க. இந்த பெருமாள் இது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அந்த மணி அடித்தா அதை ஓப்பன் ஆகி அந்த பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. இந்த மாதிரி சில்வர் ஃப்ரேம்ஸ் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் ஆல்ரெடி நான் தங்கமயிலில் காமிச்சிருந்தேன். ஸோ அதே மாதிரி இவங்ககிட்டையும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 400, 500லேருந்தே நிறையா சில்வர் ஃப்ரேம்ஸ் நிறையா வச்சுருந்தாங்க. பக்கத்தில் உள்ளது 24 கேரட் கோல்டு ஃப்ரேம்ஸு. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு 1500லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சின்ன சைஸ்லேருந்து ஒரு 3000, 4000 அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இந்த க்யூட்டான கிருஷ்ணர் ஐட்டம்ஸ் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. தவழ்கிற கிருஷ்ணர், அந்த கிருஷ்ணர் பாதம் வச்ச மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ இதெல்லாம் நம்ம ஒரு வளகாப்பு, யாராவது பேபி ஷவர் அந்த மாதிரிலாம் வைக்கிறப்ப இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்தா ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ புதுசாக வந்திருக்கிறது ட்ரெண்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்வர் காயின்ஸ் பேக்டாக வருதுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. பட் இந்த குட்டி கிருஷ்ணர் அந்த பாதத்தோடு வர்றது 5000 ரேஞ்ச் கிட்ட சொன்னாங்க. பீஸ் ரேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் உள்ள அந்த கிருஷ்ணர் பாதம் எல்லாமே சில்வர் தான். அந்த பாதம் கோல்ட் பிளேட்டட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது கோல்ட் பாலிஷ்டுங்க, கோல்ட் பிளேட்டட் கிடையாது, கோல்ட் பாலிஷ்டு. அது யுனிக்காக இருந்தது. பட் ரேட்டு காஸ்ட் வைஸ் பார்க்கும்போதில் நமக்கு கிராம் வைஸ் கிடையாதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சங்கு மேலே விளக்கு இருக்க மாதிரி பேராக யாராவது கிரகப்பிரவேசம் அப்படிலாம் சொல்கிறாங்கன்னா நம்ம கொஞ்சம் கொடுக்குறத அவங்க யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசித்திங்கன்னா இந்த மாதிரி ஐட்டம்லாம் கொடுக்கலாம். இந்த சந்தன கும்பா, அந்த திருநீர் குங்குமம் வைக்கிறதுமே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. 1 கிராம் சில்வர் காயின். பட் நீங்கள் எந்த அக்கேஷனுக்குனாலும் யாருக்காவது கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே இந்த லக்ஷ்மி காயின் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இது 1 கிராம் தான். ஸோ மார்க்கெட் ரேட் ஒரு 300 ரூபா அப்படின்னா இதுக்கு அந்த பாக்ஸ், இந்த பேக்கிங் சார்ஜுன்னு சொல்லி ஒரு 50 ருபீஸ் கிட்ட வருதுங்க. அரௌண்ட் ஒரு 350, 360 ரேஞ்சஸில் இருந்தது அது. ஸோ கிராம் ரேட் ப்ளஸ் பர் பீஸுக்கு 50 to 60 ருபீஸ் அந்த பேக்கிங் சார்ஜ் மாதிரி போடுறாங்க. இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்ஸும் ரொம்ப அழகாக இருந்தது. லக்ஷ்மி வச்ச மணிக்கு இது 24 கேரட்டில் பண்ண அந்த லக்ஷ்மி அந்த உள்ளே இருக்க சாமி சிலை மட்டும் ஃபாயில். அது 24 கேரட் ஃபாயில் தான். ஸோ ரீசேல் வேல்யூ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி காயின் கலெக்ஷன்ஸ் நிறையா வச்சுருந்தாங்கங்க. பேபி ஷவர், பேபி ஒரு பாய் பேபி பிறந்திருக்கு, கேர்ள் பேபி பிறந்திருக்கு, இல்லை ஒரு சாதாரணமாக ஒரு அக்கேஷனுக்கு பர்த்டேவா, தேங்க்யூ கார்டா, அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கார்டு வச்சுருந்தாங்க. மினிமம் 1 கிராமில் ஸ்டார்ட் பண்ணி 5 கிராம், 10 கிராம் அந்த மாதிரி காயின்ஸ் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஈச் 5 கிராம், அந்த சில்வர் கலரில் வர்றது ஒரு 5 கிராம், அந்த கோல்டு கலரில் வர்றது ஒரு 5 கிராம், டோட்டலி பார்த்திங்க அப்படின்னா 10 கிராம்ஸு. ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னவோ அது இன்ட்டு இந்த 10 கிராம் போடுறாங்க. ப்ளஸ் இந்த காயினுக்கு மேக்கிங் சார்ஜாக 35 ருபீஸ் பெர் கிராம் போடுறாங்க. ஸோ 10 கிராம்னால் 350 ரூபா எக்ஸ்ட்ரா வரும்.
உங்களுக்கு அழகாக அந்த பேக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிஃப்டிங்க்கு கண்டிப்பாக அது ஒர்த்தாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி, இங்கிட்டு லக்ஷ்மி பாதம், இந்த பக்கம் வந்து அந்த ஸ்ரீ சக்கரம் மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரியே பெருமாளுக்கும் இருந்ததுங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு 3 கிராம் காயின் தான் உங்களுக்கு. இது வந்து சர்டிஃபிகேட்டோட வருது. இது ஒரு 999 காயின் அப்படிங்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டோட வருது. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா அழகாக நடுவில் வந்து பெருமாள் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த பக்கம் சங்கு, இந்த பக்கம் சக்கரம் அப்படிங்கிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாங்கங்க. இதுவும் 3 கிராம்ஸ் தான். ஸோ இதோடைய ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரவுண்ட் ஒரு 1100 கிட்ட வந்திருந்ததுங்க. அன்றைக்கி வந்து கிராம் 300 நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 200 ருபீஸ் வந்து இந்த பாக்ஸ் பேக்கிங்க்கு அதுக்கெல்லாம் சேர்த்து போடுற மாதிரி போடுறாங்க. பட் 200 வந்து கூட அப்படின்னு தெரிஞ்சாலும், பட் நம்ம ஒரு கிஃப்டிங் பர்பஸ் கொடுக்குறப்ப நிஜமாகவே யூனிக்காக இருக்குங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இதே மாதிரி நமக்கு வந்து எத்தனை கிராம்ஸில் கேட்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல நிறையா ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி கலர்ஃபுல்லாலாம் வேணாங்க, எனக்கு நார்மல் காயின் 999 காயின் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் அவைலபிளாக இருக்குது. அது வந்து 5 கிராம்ஸ்லேருந்து நீங்கள் 1 கிலோ வரையும் வாங்கினாலும் பெர் கிராமுக்கு வந்து 2 ருபீஸ் 50 பைசே போடுறாங்க அவங்க. இப்போ இந்த காயின் பார்த்திங்கன்னா 1 கிராம் காயின் தாங்க. பட் சூப்பராக இருந்தது. இந்த பேக்கிங் எல்லாம் சேர்த்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து 295 ருபீஸ் பெர் கிராமு. பட் இதுக்கு வந்து நமக்கு ஜிஎஸ்டியோடு சேர்த்து 63 ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த ஒரு 1 கிராம் உள்ள மாதிரி நீங்கள் ஒரு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்ட் 363 ருபீஸ் வந்ததுங்க. அந்த பேக்கிங் சார்ஜுங்கிற மாதிரி ஒரு 50 ருபீஸ் கிட்டே போடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இட்ஸ் ஏ பாய், இட்ஸ் ஏ கேர்ள் அப்படிங்கிற மாதிரி போட்டு ரொம்ப அழகாக இருந்தது இந்த கார்டு. அந்த பாய்ங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு ப்ளூ கலர் கார்டில், கேர்ள்னால் பிங்க் கலரில் அந்த மாதிரி வச்சு 5 கிராம் காயின் தாங்க இருந்தது. இந்த மாதிரி இது வந்து 5 கிராம் காயின் வந்து 1800 2000 அந்த ரேஞ்சில் விழுந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து கிட்டத்தட்ட இது 50 கிராம்ஸுங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே நல்லா சாமி பாட்டு வந்தது. விநாயகர் பாட்டு வந்து ஒன்று வந்திருந்தது. ஸோ இது யாருக்காவது நம்ம கிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா பூஜை ரூமில் வச்சு டெய்லி மார்னிங் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறப்பே நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த சாமி பாட்டோடு நம்ம அன்றைக்கி பூஜையை வந்து தொடங்குறப்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. எப்படா கண்டுபிடிக்கிறீங்கிற மாதிரி இருந்ததுங்க. எப்படா விதவிதமாக யோசிக்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம் சில்வர் காயின் தாங்க. மிக்கி மவுஸ் படம் போட்ட மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. குட்டி குழந்தைங்களுக்குலாம் இந்த இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டே அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். அழகாக ஒரு ப்ளூ கலர், அந்த பிங்க் கலர் தீம், ப்ளூ கலர் தீம் அப்படின்னு சொல்லி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸுங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 கிராமில் இருந்து 10 கிராம்ஸ் வரையும் நிறைய யூனிக்காக வச்சுருந்தாங்க. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா அழகாக ஒரு டெடி பியர் மாதிரி போட்டிருந்ததுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுவும் வந்து ஒரு 5 கிராம் காயின் தான் உங்களுக்கு. ஸோ ஹை லெவல் பட்ஜெட் இல்லைனாலுமே ஒரு 2000 3000க்குள்ளே நீங்கள் வந்து கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப நிஜமாகவே இது ஒரு யூனிக்கான காயினாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்குமே ரீசேல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1% அன்றைக்கி மார்க்கெட்லேருந்து 1% மட்டும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் நம்ம நார்மலாக 999 காயின்னு நம்ம வந்து சேர்க்குறது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து கிஃப்டிங் பர்பஸ்க்காக காமிக்கிறேன். இது ஒர்த் இல்லையா அப்படிங்கிறதுலாம் அடுத்ததுங்க. பட் இந்த மாதிரி கிஃப்ட்டு பார்க்கும் போதுலேயே ரொம்ப அழகாக இருந்தது. நியூ பார்ன் பேபிக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறது, பர்த்டே கிஃப்ட் பண்ணுற மாதிரி கார்ட்ஸு, தேங்க்யூ கார்டு, ஹாப்பி பர்த்டேன்னு போட்ட மாதிரி, ஹாப்பி ஆனிவர்சரி, பெஸ்ட் விஷஸ்ஸு, அதே மாதிரி தேங்க்யூ அப்படின்னு போட்ட மாதிரி உள்ள கார்ட்ஸுன்னு சொல்லி 1 கிராம்லேயே சூப்பராக வச்சுருந்தாங்கங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 315 ருபீஸ் அப்படின்னா இது அரௌண்ட் ஒரு 375க்குள்ளே வரும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு. ஸோ பட் ரொம்ப அழகாக இருந்தது. யூனிக்காக நமக்கு கிஃப்டிங்க்கு நிஜமாகவே எனக்கு இது பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஏன்னா வெள்ளி விலை வந்து நாளுக்கு நாள் வந்து கூடுது குறையுது. பட் இது வந்து ஒரு மெமரபிள் கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் நான் பார்த்த வரைக்கும் ஜிஆர்டியில் வந்து சில்வர் ஆர்டிகிள்ஸுக்கு வந்து எவ்வளோ டச் அப்படிங்கிறது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஜிஆர்டிங்கிறது எழுதியிருக்காங்க. பட் தங்கமயிலில் பார்த்த மாதிரி இவங்கக்கிட்ட வந்து அந்த ஹால்மார்க் சிம்பிளு, அதுக்கப்புறம் அந்த ஹெச்யூஐடி நம்பர் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. பட் ஜிஆர்டி சீல் இருந்தது. ஸோ நம்ம திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ண வரீங்க அப்படின்னா எங்கள் ப்ராடக்ட் அப்படின்னா நாங்கள் வந்து 25% என்னமோ டிஸ்கவுண்ட் பண்ணிவிட்டு எடுப்போம் இந்த மாதிரி சில்வர் ஆர்டிகல்ஸ்க்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் 92.5 சில்வர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 92.5 அந்த ஜிஆர்டி அப்படிங்கிற அதுலேயும் வந்து ஹால்மார்க் சிம்பிள் இருந்தது. 92.5 டச் உள்ள பொருளுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து 22%லேருந்து 25% வரையும் வேஸ்டேஜ் போடுறாங்கங்க. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 ருபீஸ் 50 பைசே அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நமக்கு பெர் கிராமுக்கு வந்து ஒரு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபா அந்த மாதிரி வரும் அப்படிங்கிற மாதிரி
சொல்லியிருந்தாங்க. ஈவன் தோ இதெல்லாம் வந்து 80 டச்னாலும் உங்களுக்கு வந்து ஒரு மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கன்னு ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்க தான் வேண்டியது இருக்குது. இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து டிஜி சில்வர் தங்கமயிலோட டிஜி சில்வர் க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு பெல் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பெல் தான் இங்கேயும் இருந்தது. இங்கேயும் கேட்டப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தங்கமயிலில் வந்து எனக்கு அங்கே 3% போட்டாங்க வேஸ்டேஜ். அப்போ 3%னா எனக்கு ரூ. 300 அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 9 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி வரும். இங்கே வந்து பெர் கிராமுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து ₹3.75, அதாவது அரௌண்ட் ஒரு ₹4 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போதுல மேக்கிங் சார்ஜ் கம்பேர் பண்ணும்போதுல தங்கமயிலோட இங்கே கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் பண்ணேங்க. பட்டு காஸ்ட் வைஸ்ன்னு பார்க்குறப்ப எனக்கு இங்கே வந்து சீல்னு பார்க்குறப்ப 80 டச்சு ஜிஆர்டி அப்படிங்கிறது மென்ஷன் ஆகிருந்தது உங்களுக்கு அதில். இப்போ காமிச்சிருப்பேன் பாருங்கள் அந்த பெல்லில். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிஆர்டி, அதுக்கப்புறம் இன்னொரு பெல்லில் பார்த்தீங்க 80 டச் அப்படிங்கிறத மென்ஷன் ஆன மாதிரி இருந்தது. பட் அது ஆனால் கரெக்டாக கிளிப்பிங் வந்து சேவ் ஆகலை போல். ஸோ இதுக்கு வந்து பெர் கிராமுக்கு வந்து அரௌண்ட் ₹3.75 ₹4 வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்ககிட்டே 92.5 சில்வர்லாம் இருக்குது. இப்போ இந்த மணிலாம் பார்த்தீங்கன்னா 92.5 டச் உள்ள ஒரு பொருள் தான் அப்படின்னு காமிச்சாங்க. அதிலே சீல் இருந்தது, ஜிஆர்டிங்கிற இது 925 அப்படின்னு இருந்தது. ரொம்ப அழகாக கனமாக திடமாக இருந்ததுங்க. பட் இதோடைய வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 212 கிராம்ஸு, கிட்டத்தட்ட 200 கிராமுக்கு மேலே இருந்தது. ஸோ இதுக்கெலாம் வேஸ்டேஜ் வந்து அரௌண்ட் ஒரு 15 to 18% கிட்ட வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே மாதிரி நிறைய யூனிக்கான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு ₹300 நிறையா இருந்ததுங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக ஜிஆர்டி வந்து செக் பண்ணி பாருங்கள். ஷாப்லேயே வந்து கீழே எழுதி போட்டிருந்தாங்கங்க, ஷாப் ஜுவல்லரி அண்ட் என்ஜாய் இன்ஸ்டன்ட் சேவிங்ஸ், ரெடியூம் யுவர் ரிவார்ட் பாயிண்ட்ஸ் ஆன் த பிலோ பேங்க் கார்ட்ஸ். இந்த பேங்க்கு கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டெலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதன் மூலமாக நீங்கள் ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கேஷ்பேக் ரிவார்ட் பாயிண்ட்ஸ்லாம் ஆட் ஆகுங்க. அதை யூஸ் பண்ணி நீங்கள் திரும்ப ஜிஆர்டி வவுச்சரே வாங்கி திரும்ப நம்ம வந்து அந்த அமௌண்ட்டுக்கு ஜிஆர்டிலே அந்த வவுச்சரை கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இந்த 3 லக்ஷ்மி காயின் இருக்குது பார்த்திங்களா, இது தான் வந்து வாங்கியிருந்தேங்க. அரௌண்ட் ₹1121 வந்திருந்தது. ஸோ இதில் வந்து ₹500 வந்து என்னோடய வவுச்சர் வந்து நான் கொடுத்தேன். அதை வந்து அவங்க வந்து grtjewels.comங்கிறதுக்கு மெயில் அனுப்ப சொன்னாங்க. அதுவும் நம்மளுடைய பேன் கார்டோ இல்லை ஒரு ஆதார் கார்டோ ஏதோ ஒரு வெரிஃபிகேஷனுக்கு அதையும் சேர்த்து நம்ம அனுப்பணும். அனுப்புனதும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பில்லிங் செக்ஷனில் வந்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து நமக்கு அந்த வவுச்சரை ரெடியூம் பண்ணி மீதி கிட்டத்தட்ட ஒரு ₹621 கொடுத்து நான் இந்த 3 கிராம் காயினை வந்து வாங்கிட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த பொருள் வந்து இப்போ என்கிட்ட இல்லை, நான் வந்து கிஃப்டிங்க்கு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டேன். பட் பில் என்கிட்ட இருக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு ஷார்ட்ஸில் வந்து நான் அந்த பில் காமிக்கிறேன், எப்படி அவங்க ரெடியூம் பண்ணாங்க, எப்படி நம்ம வந்து மிச்சத்தை பே பண்ணோம் அப்படிங்கிறது. ஸோ நான் காமிச்ச லிஸ்ட்டில் இருக்க பேங்க் கார்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஆர்டியில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பேங்க் கார்டு யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் வரும். அந்த கேஷ்பேக் வச்சு நீங்கள் திரும்ப ஜிஆர்டி வவுச்சரோ இல்லை கல்யாணம் ஏதோ ஒரு வவுச்சர் நீங்கள் வவுச்சர் டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக திரும்பியும் நீங்கள் வந்து கோல்டு, சில்வர் இந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற அமௌண்ட்டு கேஷ்பேக்கையும் நம்ம திரும்ப வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.